அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறதிலே உள்ளபடியே கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அடியன் அப்பிரயோஜனமானவன் செய்ய வேண்டியது செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், என்ன தருவீர் என்று சொல்லி ஆபிரகாமுடைய ஜெபத்தை குறித்து, அவன் பின்னாட்களில் அதை ஏற்ற காலத்தில் குறித்த நேரத்தில் அதை பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது, கிதியோன் கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் ஏன் எங்களுக்கு சம்பவிப்பானே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்த அங்கலாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. இன்னும் தொடர்ந்து தாவீது, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும்? ஒருவேளை நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் தாமதிக்கலாம். இது வரைக்கும் ஏன் 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 ஏன்? வேதத்தில் ஒரு பரிசுத்தவான், எனக்கு ரொம்ப பிடித்த பரிசுத்தவான், ஆண்டவரும் ரொம்ப விரும்பின பரிசுத்தவான், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தகப்பனாரும் அவர் மீது ரொம்ப நேசம் வைத்த ஒரு பரிசுத்தவான். ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பின் சிறைச்சாலையின் அனுபவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு பானபாத்திரக்காரனுடைய சொப்பனம், அதனுடைய விளக்கங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படி பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு ஒரு மறுமொழியாக ஒன்று சொல்லுகிறார். 14ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். இன்றைக்கு நான் சொல்ல வேணா, நம்ம இடத்துல கேள்வி இருக்கும், எப்பொழுது விடுதலை, எப்பொழுது இது நான் கனத்த இருதயத்தோடு தான் நான் இதை பேசுகிறேன். இதை நான் குறித்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும்போது அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் சொல்லுவேன், ஏன், எதற்கு, எப்பொழுதுன்ற கேள்வி எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் இருந்தது. யோசேப்புக்கு குறிப்பாக சொல்லப்போனால், தகப்பனுக்கு செல்ல பிள்ளை, நிமித்தமில்லாமல், காரணமே இல்லாமல் பகைக்கப்பட்டது போல குழியில் அவன் செய்த தவறுக்கு குழியின் அனுபவம் அவசியமற்றது என்று சொல்லி தான் நாம் நம்முடைய பார்வையில் பார்க்க முடியும். பாருங்களேன், 39ஆம் அதிகாரத்திலே அவன் என்றைக்கு குழியில் போடப்பட்டானோ, எனக்கு நான் அடிக்கடி அதை நான் உணர்வேன். யோசேப்பினுடைய சம்பவத்தில் 39ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனா, இங்கே போர்த்திபார் யோசேப்பின் மேலே தயவு வைக்கிறான். இதே 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தால் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கேயும் தயவு கிடைக்குது. ஆனால் இவன் இங்கே 2 பேர்ட்டையும் வாயை திறந்து எனக்கு தயவு கொடுங்க, எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு சொல்லி சிறைச்சாலை தலைவனிடத்தில் அவன் கேட்கவில்லை, போர்த்திபாரிடத்திலும் கேட்கவில்லை. ஆனால் பானபாத்திரன், நாம் இவனுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறோம், இவனுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கோம், நாம் இவனுக்கு ஒரு ஊழியம் செய்திருக்கோம், நாம் இவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருந்திருக்கோம் என்று சொல்லி அவன் நினைத்து பானபாத்திரக்காரன்ட்ட தயவு கேட்குறான். ஆனால் அந்த அதிகாரத்தின் முடிவில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 22, 23, சுயம்பாக்கிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான், யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஒருத்தன் தூக்கி போடப்படுகிறான், சுயம்பாக்கியின் தலைவன். பானபாத்திரக்காரன் உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்படும் போது, வாழ்ந்திருக்கும் போது என்ன நினச்சிக்க அப்படின்னா யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான். அடுத்த கடைசி வார்த்தை, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஒருவேளை நீங்கள் உதவின மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம், நீங்கள் உதவின சூழ்நிலைகள் உங்களை மறந்திருக்கலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், நான் ஏற்கனவே சொன்னபடி போர்த்திபாரிடத்திலேயோ சிறைச்சாலை தலைவரிடத்திலேயோ அவன் தயவு கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அங்கே தயவு பாராட்டினார். இதில் நான் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யோசேப்பாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தாவீதா நேற்று தினத்தில் பார்த்தோமே, தாவீது, கிதியோன், ஆபிரகாம், அன்னாள், இவர்கள் எல்லாரும் கூட, யோபுவும் கூட, நீங்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய அனுபவத்திலே கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால், மனித தயவை மனிதரிடத்திலே கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை, வேண்டாம். கர்த்தரே நமக்கு தயவு பாராட்ட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 2:22 நான் வாசிக்கிறேன். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அந்த வசனம் அழகாக போட்டிருக்குல்ல, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனின்
மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை நம்பி 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 ஒருவேளை வாழ்க்கையில் ஏன் எதற்குன்ற கேள்விகளோடு நீங்கள் இருந்திருக்கலாம். மனித தயவுகளை நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இது கிட்டவில்லை கிடக்கவில்லை என்ற நினைவு மனுஷனை நீங்கள் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் ஒருவேளை என் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், ஆபிரகாம் கூட ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி தானே சொல்லுகிறார், நீர் எனக்கு என்ன தருவீர் சொல்லும்போது, என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிற அந்த எளிய சரி எனக்கு புத்திரனா இருப்பானா என்று சொல்லி அவன் அங்கே கேட்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். அவன் மனுஷன்ட்ட பார்த்தான், இந்த மனுஷன் மூலமாக எனக்கு சந்தானம் வருமான்ற அந்த காரியங்கள் எல்லாம் அவன் யோசித்தான். இல்லைங்க, நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தர் நம் மீது தயவு வைக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை முழுமையாக பற்றி கொள்ளுவோம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதத்தில் அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு ரொம்ப அழகாக ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் பிடித்த வார்த்தை தான் அது. 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 8-9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 118ஆம் சங்கீதம் 8-9 வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். மனுஷனை நம்பி 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 ஒருவேளை தோற்று போயிருந்திருக்கலாம். தயவாக சொல்லுகிறேன், நம்ம நம்பிக்கை கர்த்தர் தான். அன்னாள் கணவனை பார்க்கல, தாவீது சுற்றி இருக்கிற மனுஷர்களை பார்க்கல. அந்த தாவீது இதே கூட சொல்லுகிறாரே, 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின், எனக்கு சிலர் அனுகூலம் பண்ணுறாங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சருக்கட்டிலே காண்பேன். சில மனுஷங்க எனக்கு அனுகூலம் பண்ணுறாங்க, நல்லது தான். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால தானே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதுனால தானே. நான் ஒன்று தயவாக சொல்லுவேன், அங்கலாய்ப்போடு ஏன் என்று மாறும், எப்போ என் பிரச்சனை தீரும் ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கூட இருந்து கொண்டு ஏற்கனவே பல இடங்களில் தயவு பெற்றிருப்போம். அதை மறந்து இன்றைக்கு இந்த தயவு காலங்களில் கர்த்தரை பார்க்காம பானபாத்திரக்காரன் நம் மூலமாக நன்மை பெற்றவர்களை பார்த்து எனக்கு தயவு பாராட்டுவியான்ற கேள்விகள் நமக்கு இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், மனுஷனை நம்ப வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அழகாக ஒரு வசனம் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை இப்படியாக இருக்கும். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அதற்கேற்ற கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைப்போமா? குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே தயை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஏன் எதற்கு என்ற கேள்விகள், யோசேப்பின் வாழ்க்கையில் ஏன்ற கேள்வி நிறைய இருந்துச்சு ஆண்டவரே. ஆனாலும் தயவா ஆண்டவரே, நேசித்த பெற்றோரை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தாயில்லாத சூழ்நிலையிலையும் தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கின சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, அவனுடைய நிலையை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர், அவனுடைய ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் அவனை அரிய நிலை ஏற்றும்படியாக சில பாதையை நடத்தினீர். மனுஷன் மறந்தாலும் கர்த்தர் அவன் மீது தயவு வைத்திருந்தீரே. 41ஆம் அதிகாரம் வரும்போது ஆண்டவரே, கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை உயர்த்த வேண்டிய இடத்துல கர்த்தர் உயர்த்தினது போல இந்த நாட்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறீர். கர்த்தர் அதன்படி நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்பட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.